வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானுக்கு நிதியுதவி வழங்குவதை சர்வதேச செலாவணி நிதியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. அனைத்துக் கட்சி பிரதிநிதி குழுக்களை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதம் குறித்து இந்தியாவின் நிலைப்பாடுகளை எடுத்துக் கூற மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுடெல்லியில் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான பன்முகமை மையத்தை தொடக்கி வைத்தார். புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் மூலமான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 96.9% மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானுக்கு நிதியுதவி வழங்குவதை சர்வதேச செலாவணி நிதியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த உதவியில் பெரும் பகுதி பாகிஸ்தானிய தீவிரவாதிகளுக்கே போய் சேரும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று குஜராத் மாநிலம் பூஜ் விமானப்படை தளத்தில் விமானப்படை வீரர்களிடையே பேசுகையில், இன்றைய காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் எந்த ஒரு உதவியும் தீவிரவாதிகளுக்கான உதவியாகவே அமையும் என்றார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானிய தீவிரவாத முகாம்களை தாக்கி அழிக்க இந்திய விமானப்படையினர் 23 நிமிடங்களை மட்டுமே எடுத்துக் கொண்டதாகவும், இத்தகைய விரைவு செயல்பாட்டினால் இந்தியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள இந்தியர்களுக்கு பெருமை என்றும் அவர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் வலுவான செய்தியாகவே அமைந்திருப்பதாகவும், இந்திய படைகளின் வலிமை மற்றும் தயார் நிலையை இந்நடவடிக்கை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பாகிஸ்தானின் எந்த ஒரு மூலையையும் இந்தியா எட்ட முடியும் என்பது சாதாரண விஷயம் அல்ல என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். பூஜ் பகுதியில் 2001ஆம் ஆண்டு நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் நினைவாக கட்டப்பட்டுள்ள ஸ்மிருதி வன் நினைவகம் மற்றும் அருங்காட்சியகத்தையும் இன்று திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். தெற்கு காஷ்மீரின் குல்காம் மற்றும் புல்வாமா மாவட்டங்களில் கடந்த 48 மணி நேரத்தில் அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட்ட தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் 6 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்று குறிப்பிடத்தகுந்த சாதனை ஒன்றை எட்டியுள்ளனர். பாதுகாப்பு படையினர் அல்லது சிவிலியன்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி.கே. பர்டி தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் உருகி ஓடும் பனியாறுகளுக்கு இடையே பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை மேற்கொண்டு வனப்பகுதிகளில் மறைந்திருந்த தீவிரவாதிகள் மீது இவ்வாறு நடவடிக்கை எடுத்திருப்பதாக விக்டர் போர்ஸ் படைப்பிரிவின் தலைவர் மேஜர் ஜெனரல் தனஞ்சய் ஜோஷி கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தானிய ஆதரவுடன் கூடிய தீவிரவாதம் குறித்து இந்தியாவின் நிலைப்பாடுகளை உலக நாடுகளுக்கு எடுத்துக் கூறும் வகையில் அனைத்துக் கட்சி பிரதிநிதி குழுக்களை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. இத்தகைய ஒவ்வொரு குழுவிலும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் இடம்பெறுவார்கள் என்றும் அடுத்த வாரம் முதல் இந்நடைமுறைகள் தொடங்கக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ராஜ்யத்துறை ரீதியிலான இத்தகைய முன்முயற்சி குறித்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தம்மிடம் பேசியிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிய துருக்கி மற்றும் அஜர்பைஜானுடன் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வர்த்தக தொடர்புகளை புறக்கணிக்க இந்தியாவை சேர்ந்த 125க்கும் மேற்பட்ட முன்னணி வர்த்தக தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். அகில இந்திய வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய மாநாட்டில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டது. நெருக்கடியான நேரங்களில் இந்தியாவிடமிருந்து பல்வேறு மனிதாபிமான உதவிகள் மற்றும் தூதரக ஆதரவை பெற்றுள்ள துருக்கியும் அஜர்பைஜானும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு நெருக்குதல் ஏற்பட்டுள்ள நேரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுவது பெரிய துரோகம் என்றும் இது 140 கோடி இந்தியர்களை அவமதிக்கும் வகையில் அமைந்திருப்பதாகவும் அகில இந்திய வர்த்தக கூட்டமைப்பு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இன்று சிக்கிம் மாநிலத்தின் உதய நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இயற்கை வனப்பிற்கும் வளமான கலாச்சார மரபுகளுக்கும் கனிவான மக்களுக்கும் பெயர் பெற்ற மாநிலம் சிக்கிம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் உணர்வு அதிகம் உள்ள மாநிலமான சிக்கிம் நீடித்த வளர்ச்சியின் சிறந்த எடுத்துக்காட்டாகவே மேம்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் முக்கிய முன்னேற்றங்களை எட்டியுள்ள மாநிலம் சிக்கிம் என்றும் அம்மாநிலத்தின் 50ஆம் ஆண்டு உதய நாளான இன்றைய தினம் அமைவது இன்னும் சிறப்புக்கு உரியது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள ஊடக செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான பன்முகமை மையத்தை தொடக்கி வைத்தார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலுவான அரசியல் மன உறுதிக்கும், உளவு ஏஜென்சிகளின் துல்லியமான தகவல்கள் மற்றும் முப்படைகளின் தாக்குதல் திறனுக்கும் சின்னமாகவே அமைந்திருப்பதாக அவர் தமது உரையில் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் வெற்றியை நாம் கொண்டாடி வரும் நிலையில் இந்திய படையினரின் வீரத்திற்கு நாடு தலைவணங்குகிறது. பாதுகாப்பு படையினருக்கு புகழாரம் சூட்டும் வகையில் ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவு சிறப்பு தொடர் ஒன்றை தொடக்குகிறது. இதில் இன்றைய தினம் கார்கில் போரின் போது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த பரம்வீர் சக்ரா விருதாளர் கேப்டன் விக்ரம் பத்ராவை நாம் நினைவு கூறுகிறோம். ஹிமாச்சல் மாநிலம் பாலாம்பூர் பகுதியைச் சேர்ந்த கேப்டன் பத்ரா இந்திய ராணுவ அகாடமியில் பயின்று 13வது ஜம்மு காஷ்மீர் ரைபிள்ஸ் பிரிவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டவர். கார்கில் போரின் போது டிராஸ் பகுதியில் போர் முக்கியத்துவம் அதிகமுள்ள .4875 என்ற மலை உச்சியை கைப்பற்றும் பொறுப்பு கேப்டன் பத்ரா தலைமையிலான படைப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1999 ஜூலை 7ஆம் தேதி அன்று இரவு .4875 கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டு கடினமான வானிலை நிலவரங்களுக்கு இடையிலும் தொடர்ந்து முன்னேறினார். கடுமையான உடற்காயங்களையும் மீறி எதிரிகளை நோக்கி அவர் தவழ்ந்து சென்று சொந்த பாதுகாப்பை கொஞ்சமும் கருதாமல் கையெறி குண்டுகளை வீசி எதிரி நிலைகளை அழித்து அகற்றினார். முன்னணியில் நின்று வழிநடத்திய கேப்டன் பத்ராவின் தலைமையில் போர்ப்படையினர் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு எதிரி படைகளின் சரமாரி குண்டுகளுக்கு இடையிலும் அசாத்தியமான ராணுவ சாதனையை செய்து முடித்தனர். .4875 மலை உச்சியை இந்தியா கைப்பற்ற இயன்றதற்கு கேப்டன் பத்ராவின் வீரச் செயலே முக்கிய காரணம் என்றாலும் போரில் பட்ட காயங்களால் துயரகரமாக அவர் உயிரிழந்தார். போர்க்காலத்தில் ரேடியோ கருவி மூலம் அவர் அனுப்பிய ஏ தில் மாங்கே மோர் என்ற செய்தி பின்னர் கார்கில் போரின் போது வீர முழக்கமாகவே மாறியது. அவரது வார்த்தைகள் இன்றும் நம்மிடையே உணர்வலைகளை எழுப்பி வருகின்றன. Our radio said, and one of the Pakistani soldiers or officer, whoever it was, he said me, my code name was Shersha. Oh Shersha, you have come. Don't try to come up, otherwise you'll have a tough time. And that was the time they gave us a challenge. And my guys, they went wild. How dare a Pakistani troop can challenge us? My company's success can allow ye dil mange more. The guys were so highly charged up that they're wanting that some more bunkers should have been there and we would have got the more chaps. கேப்டன் விக்ரம் பத்ராவின் அசாதாரண துணிச்சல் மற்றும் கடமை பற்றும் சக வீரர்கள் உடனான அவரது தோழமை உணர்வும் இந்திய ராணுவத்தின் வரலாற்று ஏடுகளில் மேன்மையான இடம் ஒன்றை பிடித்துள்ளன. அவருக்கு நாட்டின் மிக உயரிய ராணுவ விருதான பரம்வீர் சக்ரா விருது மரணத்திற்கு பிந்தைய முறையில் வழங்கப்பட்டது. கேப்டன் பத்ராவின் வீரம், துணிச்சல் மற்றும் தியாகத்திற்கு தலை வணங்குவோம். மத்திய எஃகு மற்றும் கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி இன்று புதுடெல்லியில் எஃகுத்துறை அமைச்சகத்தின் புதிய இணையதளத்தை தொடக்கி வைத்தார். எஃகுத்துறையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் சரியான முக்கிய தகவல்களை உடனுக்குடன் வழங்கும் ஆதாரமாக இந்த இணையதளம் செயல்படும் என அவர் கூறினார். புதுப்பித்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த இணையதளத்தில் அரசு இணையதளங்களுக்கான விதிமுறைகளுக்கு ஏற்ப சைபர் பாதுகாப்பு மற்றும் பயனர் இடைமுக வசதிகள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை இன்று வெளியிட்டுள்ளது. இதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து தனியார் பள்ளிகள் 96.9% தேர்ச்சி விகிதம் காட்டியுள்ளன. மொத்தம் 4290 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியதில் 8011 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 7539 மாணவ மாணவிகளில் 7302 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி விகிதம் 96.86% உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானுக்கு நிதி உதவி வழங்குவதை சர்வதேச செலாவணி நிதியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. அனைத்துக் கட்சி பிரதிநிதி குழுக்களை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதம் குறித்து இந்தியாவின் நிலைப்பாடுகளை எடுத்துக் கூற மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான பன்முகமை மையத்தை தொடக்கி வைத்தார். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் மூலமான
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 96.9% மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.